பாப்பம்மா பைனாப்பிளா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் முள்ளா? அண்ணா எவன்டா தொன்ன? இந்தாங்கண்ணே சோடா. சோடாவா? எங்கடா? இந்த பைக்குள்ள இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவர் அனாவசியம் பேசுறீங்க. கை நீட்டி பேசுற நீ. நீங்க என்ன சொன்னீங்க? சோடா வாங்கிட்டு சொன்ன. அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடைச்சா உன்னை பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவேன். போஸ்டர் வந்து போட்டா. யாரா அவன் சந்தைக்குள்ள? தண்ணியே வர மாட்டேன்னு ஒண்ணும் வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயத்து கோயந்து வராண்டி. ஏய் உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயந்து கோயந்து வர உள்ள போடி. ஐயோ டேய் கண்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது, ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க, அம்பலத்தோட மச்சான் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா? யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணினி, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை. டேய் ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும். பண்ணி தலையா என்ன தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி ரெண்டு பேரும் போய் கட்டுருமா? ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலனான்னுகிட்டே? இடியட். அரபி மொழியில அத்தா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகு வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல, அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனையும் கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு என்ன கேட்காம எப்பப்பு. தாண்டா புரியுது, அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ் உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கண்ணா கருமநேர கண்ணா. ஏய் இவன் தான் கண்ணா. நான் இல்ல. இவன் தான் கருமேலா. இவனை கூட்டிட்டு நான் இல்ல, இவர்தான். கூட்டிட்டு போ. ஐயோ. ச்சே, இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க. கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. பா என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா? எல்லாம் போச்சுனே. ரைட் சொல்றிய. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில உட்கார்ந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். பிரதர் என்னது அண்ணே, ஆ. நான் கொஞ்சம் தூங்கணும். வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போலாமா? இது நல்ல ஐடியா இருக்கே. தெரு பிஞ்சு போயிடும். சைடுல உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டேக்கா? ஏடா இது என்ன ஓமனி பஸ்ஸா? போடா. என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டியா? ஆமா. இது இந்தா 5 ரூபாய். போய் பரோட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா. ஐயா பசிக்கலையே. வயிறு இருந்தா பசிக்கு. பாறை மாதிரி வயிறு வச்சிருக்க உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கர்ம விளையாடி வச்சே. எவ்வளவு? 25 ரூபா கொடுங்க. நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி, இந்த பாரு, சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது. இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல? 10 ரூபா கொடுங்க. சீக்கிரம் போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம். எதுக்கு? தம் அடிக்கணும்ல. தம்மு. இருடா. போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்புல துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு ஒண்ணு வேணா போடா. என்ன அவசரம்? வாமா. கொடால விழுந்து. அவங்க 2 பேரா? சைலண்டா.
வேண்டாங்க. ஏமா? பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும். ஏமா? தோள் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும். ஆ, ஏமா? இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற. இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல, இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா. நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயாவது போவோம் வாடி அப்படின்னு. சாரி, தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன். பரவாயில்ல, சரி வா. இது பாரு, ரொம்ப கஷ்டப்படாத, வா வா. எங்க போறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் போயிட போகுது. என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? சொந்தக்காரன் கேக்குறா, சொல்லிடுங்க. காலையில வண்டி உடைக்க வந்தேன். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படியே கண்ணை சிமிட்டாம பாத்துருப்பிய. டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டேனே. டிஸ்டர்ப் பண்றதானடா உன் வேலைய. இப்ப நான் மாறிட்டேனே. நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க? நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க. எது, நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா? அண்ணே, நேத்து ராத்திரி அம்மா. நாயே வாய மூடுறா சும்மா. ஏன்னா நேத்து ராத்திரி என்ன? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது. ஏன்பா வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா? அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கறது. இருட்டுல ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் பாக்கலையே நீ? சத்தியமா ஒண்ணும் பாக்கலையா? அப்படியே தூங்கிட்டோம். நானும் டயர்ட்ல அப்படி ஆகி போச்சு. இனிமே சும்மா நிக்கிற லாரியில சொல்லாம கொள்ள மேறாதீங்க. என் பேர் அலெக்ஸ். ஆயம். பேர் சொல்லுடா. ஆயம். எனக்கு பேர் இல்லீங்க. ஐ அம் கிளீனர் டிவி தாண்டவராயன். யுவர் டேவிட். சரிபாடு என் பேர் நீ ஏடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் டிவி. பேர் பாக்குறோம் போடா. நீங்க போங்க. வணக்கம். வணக்கம். என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போடா கையை கீழ. இல்ல என்ன, அது நடந்து பாத்துப்பாங்களோ? சேச்சே, ஆளை பார்த்தா அப்படி தெரியல. ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஹலோ, சும்மா சொல்லக்கூடாது. ராத்திரி அசத்துட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க. ஆமா, பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேண்டாம்னே, மனசான தேவை. தத்துவமா என்கிட்டயா? போடா. டேவிட் டிரைவர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க்யூ. லாரியில வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே பணமா சார் முக்கியம்? மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. ஏன் இன்னொரு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. புறாவனா? ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்னா? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னன்னா நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையா? இன்னொரு சந்தேகம்ண்ணே, வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா ஏன் வண்டியில அது மட்டும் நடக்காது மோகன. மோதுனா 2 பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதான் நானும் தேடுறேன். இந்த இது வேணும் பாருங்க. பாவி, அதையாண்டா புடுங்க. வண்டி தொடங்கும் போது இடிச்சுட்டே இருந்துச்சா, அதுதான் கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவன, அதாண்டா நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க, மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன். ஏன காத்துக்கிட்டு கத்துறீங்க? அட பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியேடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையேடா. ஏன் இல்ல, அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வராங்க பாருங்க பாருங்க. அம்மா, அம்மா, ஐயா, ஐயா, தாய். 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா, அம்மா, தாயி, தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா. தாங்க முடியலமா. ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது. அதுதான் விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரு மேல. என்ன அப்படிங்க திரும்ப போய் சொல்லு. அம்மா தாயே,
இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிடாத, வேணா கையில கொடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன். எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சி லோ கிளாஸ். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். விடுங்க, இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானது எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருமா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏன்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி? புதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயலில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கிக்க மாட்டோமா? ஷட் அப். சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? ஷேம் ஷேம். இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க. எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் பிளடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அரணா கயிறு தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலைகீழா கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார். என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யார் அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடைக்குதா, கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின்னு நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடைக்கிறான திருன்னு திருட்டு முடிச்சுக்கின்னு அவன் தான் அவளை கட்டிக்க போறவன். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவே வேணும் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருக்க. அந்த பஞ்சு முட்டாய் தலைவன் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். இதான் நான் பெத்த பொண்ணு. உன் பொண்ணா? நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா? சொட்டு நீளம். இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கிதானே, அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டிக்குது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவளை ஓட்டுல இட்டுட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லைங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளை உசுப்பி விடுறதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்பல. உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தைய நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சுங்க. அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற. இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, அவளை கோர்ட்டுக்கு இழுத்துவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க. இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின்ன என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ளை பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு.
எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வாசித்தப்பா, இனிமே ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பார்த்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம். உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவே எனக்கு அடிச்சிட்டாரு. யூ ஆர் டபுள் ஹாப்பி. தலைய பாரு, மலையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, இது நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. மக்களை கை நீட்டி பேசுறது. டேய் போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மக்களை மறுபடியும் கை நீட்டி பேசுற. என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குது. விட்டுட முடியுமா? மாமா, ஏம்மா? முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்குல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கையை கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். டேய் கணசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குறதுல மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை நான் சும்மா விட. நமஸ்தே சேட். அரே நமஸ்தே ஜி, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாப்கோ ஜி, கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே. சனி ஞாயிறு வாங்கோ, திருப்பிட்டு போங்கோ. ஐயோ சேட், சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன். இப்பவே வட்டி முதலை சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஏர்போர்ட் இருக்கணும். பிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அரே தும் படா அத்னே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ. சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒண்ணுதான் அசப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்டேன். சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது. பொருளை கொடு. அரே பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீது இருக்குது, நீங்க பொருளை கேக்குறீங்க, எப்படி கொடுக்கறது? சேட்டு, பானு பாப்பாவும் நானு பக்கத்து பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு, நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிலுக்கி பாத்துறாத. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்டை பிடிக்கணும். ஸ்டாண்ட கொடு. மாப்கோஜி, உங்க கையில சேட்டு பொருளை தரமாட்டான். அட கையில கொடுக்க வேண்டாப்பா, தலையில வை எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேல கையெழுத்து போட்டாதான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம் நாளே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு. நான் பொருளை கொடுக்கறேன், நீ வெயிட் பண்ணாதே. இப்ப பிளைட்டுக்கு போ. ஹரே ராம் 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 ராம், ஹரே பகவான். பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடுறானுங்க, ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல 2வது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு.
என்ன பாக்குற? பயாஸ்கோப். பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கேயே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம். அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பார், மேல ஒரு கண்ணாடி கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவனுங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. பாரு பாரு, நல்லா பாரு. அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல. உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கு எழுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திருள் டப்பாவில எவன பாப்பா? டேய், தப்பான்னு சொல்லாத. இது குழந்தைங்க எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. இப்ப நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பா நடிப்ப பாரு. அதுல வரும் இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, பாரு 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 ஔவையார். கண்டேனடி காஷ்மீர் ரோஜா, கண்டேனடி காபூல் ராஜா, என் ஏன்பா நாங்க ஹாப்பி சுந்தரம்பா நடித்த ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையாரு ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு. எல்லாம் நடிப்பு இது. இருங்கடா, ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு அத்துப்பிடுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல. படம் வெத்து எப்படி இருந்தா? லுங்கி கேட்டு இருந்தா, கரல் முடிச்சிருந்தான். கூலிங் கிளாஸ் போட்டுருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே ஔவையார் இல்ல? எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓ, இது நக்கல் வேறையா? நக்கல் வேற, நக்கல். இந்த கிழவிங்க நம்ம அடிக்கிறது ஆம்பளை அனுப்பிச்சிருக்கோம். சீக்கிரம். ஏய்யா, ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தை காட்டினாம, துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்ப வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற. எல்லாம் வரிசையா நின்னு படம் பாருங்க. அட காசு கொடுங்க. ஜெயமாலினி, டிஸ்பசாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமிச்சு பார்த்தா நீ அவையார காமிச்சிட்டு இருக்க. என்னது அவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அதான் தெரியல. என்ன அக்கிரமாக்கு அவையார பாப்பா நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். சும்மா
பாரியா இத வச்சுக்கிட்டாங்க ஊர் ஏமாத்தி பழஞ்சு பாச்ச இவன் எப்படி சம்பாதிக்கிற எப்படி வாழ்றேன்னு பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வர்றது. இந்த கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சாந்தர தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் அது வந்தது? எனக்கு தெரியல. உன்னை வேலைக்கு சேர்த்தே தப்புடா. இவரே இல்ல கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, உன்னை ஏன் ஜெயிக்கிறது? உண்டு இல்ல ஆமா. அவனை புடி.